இப்போ கூட்டணியெல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் அதிமுகலையும் சரி திமுகலையும் சரி ஃபார்ம் ஆகி போச்சு. இதுக்கப்புறமும் கூட்டணியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா ஊரில் எல்லாருனா சொல்லுவாங்க, என்னங்க இப்போல்லாம் நாளா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அதைத்தான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏப்பா எங்களுக்கு எங்கள் பிள்ளை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் ஏதாவது தப்பாக தெரிஞ்சுன்னா அதெல்லாம் நாங்கள் ப்ரூஃப் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பேசினது யார்? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அவங்க தான். அவங்க தோ கூட்டணி தோ கூட்டணி தோ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா டாப்புன்னு சொல்லிட்டார். காலங்கழிந்து வரக்கூடிய கூட்டணியெல்லாம் இனிமேல் வந்து வேலைக்கு ஆகாது, வர வேண்டிய நேரத்தில் வந்துடணும், யாரும் வரல, அதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அதை செய்தியாளர்கள் கொண்டு போயிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை வந்து புறக்கணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வரைக்கும் கூட்டணி பற்றி அறிவிக்காத ஒரே கட்சி நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க கரெக்டான மரியாதையும் சீட்டும் கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசியிருக்காருன்னா உங்களை பற்றி பேசின மாதிரி தானே இருக்குது. அப்போ நீங்கள் இதுக்கு பதில் எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இது எங்கள் தேமுதிகங்கிறது எங்களுடைய குழந்தை மாதிரி, அந்த குழந்தைக்கு எது நல்லது, எப்போ பண்ணணும், எது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. அது மற்றவங்க பார்வைக்கு எப்படி வேணா இருக்கலாம், அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதுக்கு வந்து இதுக்கு அந்த அண்ணன் எடப்பாடி அட்டதை இதுக்கான கேள்விக்கு பதில் நீங்க அங்கதான் கேட்கணும். அவர் சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க தான் வந்து இன்னும் கூட்டணி அறிவிக்கல, இன்னும் எங்களுக்கு நேரம் இருக்கு, கூட்டணி வரும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு காலம் கடந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த கேள்விக்கு அதை பத்தி இல்ல, அதை பத்தி எனக்கு எந்த கருத்துமே கிடையாது. எங்களுக்கு தெரியும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்க குழந்தை, எங்க குழந்தைக்கு எந்த டைம் நல்ல டைம், எந்த முடிவு நல்லது என்பதை முடிவெடுக்க வேண்டிய ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கேப்டன் என் கையில கொடுத்துட்டு போன இந்த கடமையை மிக சிறப்பாக நான் செய்ய வேண்டும் என்பதற்கு நாங்க வந்து சரியான நேரத்துல அறிவிப்போம். அது மற்றவர்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம்.